அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நோன்பு வைப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நோன்பு வச்சு நல்ல மாதிரியாக இபாதத்துடன் இருந்து ஆண்டவனுக்கு நம்ம எப்போவுமே கடமைப்பட்டவளாக இருப்போம். நம்ம நோன்புக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் காமிச்சிட்ருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறமா கருப்பு கிஸ்மிஸு, நம்ம நார்மல் கிஸ்மிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. அடிக்கடி நம்ம மில்க் ஷேக் ஏதாவது பண்ணும்போது அது யூஸ் பண்ண உதவும். இது சிக்கனில் ஏதாவது வெரைட்டியாக பண்ணும்போது நம்ம ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாம் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். நம்ம டிஷ்ஷுக்கு எதுக்காவது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு. இப்போ நோன்புங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம். அதனால் இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கசகசா ரொம்ப நான் சேர்க்க மாட்டேன். அதிகமாக ரொம்ப சேர்த்துப்போம். ஆனால் இப்போ அது அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. எப்போவாது யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இது வந்து கஸ்டர்ட் பவுடர். எல்லார் வீட்லேயும் நம்ம நார்மலாக நோம்பு நேரத்தில் ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம கஸ்டர்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு, கஸ்டர்ட் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு, ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. இது வந்து பாதாம் பிசின். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப ஹீட் ஆகும் நோன்பு வைக்கும்போது. வெயில் வேறு ஜாஸ்தி. இதை நம்ம மில்க் ஷேக்கு, அப்புறமா சர்பத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது நம்ம சப்ஜா விதை, சியா சீட்ஸு இதுவும் நான் ஊற வச்சு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதிகமாக அரைச்சி வைக்கல. வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. எனக்கு அது ஸ்மெல் பிடிக்கல. அதனால் நான் 1 வீக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது இது முக்கியமானது தான் கடல் பாசி. இதை வந்து நான் 3 பேக்கெட்டை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு கரைஞ்சிடும். அதுக்காக அது எல்லாமே நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட போகிறேன். இது எல்லாமே நமக்கு தேவைப்படுற பொருட்கள் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நோன்பு நேரத்தில் நம்ம எப்போவுமே எல்லாமே செஞ்சு கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் செஞ்சு வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் செய்கிறதுக்கு. இது வந்து மில்க் மேடு. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. நான் வந்து இந்த மாதிரி மில்க் ஷேக்கு, அப்புறம் இளநீர் மில்க் ஷேக்லாம் செய்யும்போது இது யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். பாயசம் அந்த மாதிரி செய்யும்போது. பேரிச்சம்பழம் இதுவும் நான் அந்த கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம டெய்லி தேவைப்படுற ஒரு பொருள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சொல்லப்போனால் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்து தேன். இது வந்து நல்லா நம்ம நாட்டு தேன் தான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் காலியாகிடுச்சு. கொஞ்சம் சர்பத்து அந்த மாதிரி சேர்க்கும்போது, ஜூஸ் எதுவும் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லது. எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தோம். 2, 3 நாளாகவே வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் ஜூஸாக போட்டேன். இப்போவுமே வேலை பார்த்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எனக்கும் பொண்ணுக்கும் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி ஜூஸு தான் சாப்பாடு மார்னிங்க்கு. ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் புதினா இலைலாம் போட்டு சூப்பராக குடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.